காங்கேயம். இது பொதுவா சட்டமன்றத்துல தலைமையிடம் அப்படின்னு சொல்லலாம். இது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர். பெரும்பாலும் காங்கேயம் தொகுதியில யார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களா ஆகிறார்களோ அந்த கட்சி தான் முதல்வர் பதவிக்கு அரியணை ஏறுகிறார்கள். அந்த வரிசையில பார்த்தோம்னா சுதந்திர இந்தியாவுல 1971, 96, 2006, 2021 ஆகிய தேதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அடுத்ததா 96, 2001, 2006, 2021 என தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றது. 1977, 80, 84, 91 என அதிமுக வெற்றி பெற்றது. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் 2026ல மூப்பே சாமிநாதன் திமுக. இவர் ஈரோடு மாவட்டம் முத்தூரை சேர்ந்தவர். இவர் வெள்ளக்கோவில் தொகுதியில 1996, 2001, 2006, 2021 என தொடர்ந்து வெற்றிகளை திமுகவுக்கு பெற்றிருக்கிறார். 2006, 2011 நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினாரு. 2021ல காங்கேயம் தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சர் ஆனாரு. இவர் இப்பொழுதும் 2026லும் வேட்பாளராக நின்றாரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தவங்களுக்கே இப்பயும் போடலாம் அப்படின்னா இவருக்கு போட வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அதிமுக NSN நடராஜன். இவரும் தமிழகத்தை சேர்ந்த முக்கிய அரசியல்வாதி ஆவார். 2011 இருந்து 2016 வரை தமிழ்நாட்டுல சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய இவர் 2026ஆம் ஆண்டும் அதே தொகுதியில போட்டியிடுகிறார். அடுத்ததாக டாக்டர் கார்மேகம். இவர் ஈரோடு தொகுதியில 2024 மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியில் சார்பில் போட்டியிட்ட அரசியல்வாதி. இவர் ஒரு மருத்துவரும் கூட. இவர் அரசியலில் அதிகம் ஆர்வம் கொண்டவர். இப்போ நாம் தமிழர் கட்சியில வேட்பாளராக நின்றார். அடுத்ததாக பி மணி. இவர் TVK சார்பில போட்டியிட்டார். இவர் கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். கொங்கு வேளாள கவுண்டர் பேரவையின் மாநில பொறுப்பாளராகவும் பணியாற்றிய இவர் அதிக அனுபவம் கொண்டவர். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முதன் முறையாக போட்டியிட்டிருக்கிறாரு. அதன்படி பார்த்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை கமெண்ட்ல சொல்லுங்க.